அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பயனுள்ள ஒரு விஷயங்க. அதாவது எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க, இந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிற அனைவருமே, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இவர் உங்களை காப்பாற்றுவார். அது என்ன அந்த வார்த்தை அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி வியாழக்கிழமைங்க, நம்ம அனைவருக்காகவும் கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ ஒரே ஒரு வரியில் உங்கள் பேர், உங்களுடைய வேண்டுதலை மட்டும் சொல்லுங்கள். ரொம்ப லென்த்தாக எழுத வேணாம், பேராகிராஃப் மாதிரி எழுத வேணாம், படிக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் உங்கள் பேருக்கு பக்கத்தில் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை மட்டும் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஒரு வேண்டுதலை முதல்ல சொல்லுங்கள், அது நிறைவேறினதுக்கப்புறம் அடுத்த வேண்டுதலை சொல்லலாம். இப்போ நம்ம சேனலில் தொடர்ந்து வராகி எண்ணெயோடைய மிராக்களை பார்த்துட்ருக்கோம். வராகி எண்ணெயோடைய மிராக்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. வராகி அம்மன் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி வீட்டில் எலுமிச்சம் பழத்தில் அன்னையோட முகம் போல் அழகாக 2 கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோட காட்சி கொடுக்குறாங்க. வராகி அம்மனை வழிபடுற அனைத்து பக்தர்களுக்குமே அம்மா எந்த பொருளை பார்த்தாலும் அன்னையோட முகம் ஏதாவது ஒரு இடத்துல அம்மா காமிச்சு கொடுக்குறாங்க. இதுதான் உண்மை. அதனால் தொடர்ந்து அம்மாவை வழிபடுங்க. அதே போல் 6 ஏலக்காய் ஒரு வெள்ளை பேப்பர் மட்டும் இருந்தால் போதும், உங்களுடைய எப்பேற்பட்ட பிரார்த்தனையும் நிறைவேறும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதில் சொன்னது போல் ஒரு சகோதரி செஞ்சதின் பலனாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட பணம் 50,000 ஒரே வாரத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்பிக்கையோடு நம்ம ஒவ்வொரு வழிபாடையும் பண்ணும்போது நிச்சயம் நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறும். இந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மாற்றிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது இந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியில் வரணும், என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா, இந்த கஷ்டம் எனக்கு தீராதா அப்படின்னு நினைக்கிற அனைவருக்குமே இது மிகவும் அற்புதமான பலன் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தைங்க. இந்த வார்த்தையை நீங்கள் எங்கே இருந்தாலும் சொல்லலாம், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி. இப்போ இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணும், இல்லைன்னா இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும், இந்த வேலை எனக்கு கிடைக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சு போயிருப்பீங்க, உங்கள் கணவன் மனைவி கூட நான் சேரணும், என்னுடைய கடன் பிரச்சனை முழுவதும் தீரணும், வீடு கட்டிட்டு பாதிலே நிற்கிது, இந்த வீடை நல்லபடியாக நான் கட்டி முடிக்கணும், எனக்கு யாருமே கூட இல்லை, யாருமே ஹெல்ப்புக்கு ஆள் கிடையாது அப்படின்னு நினைக்கிற அனைவருமே இவரை சொல்லி, இந்த பேரை சொல்லி நீங்கள் அழைக்கும்போது நிச்சயமாக உடனடியாக எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து ஈஸியாக வெளியில் வரக்கூடிய அற்புதமான ஆற்றலை இந்த ஒரு வரி மந்திரம் பெற்றுத்தரும். இந்த மந்திரம் யாரோடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனுமன், அதாவது ஆஞ்சநேயருடைய பீஜ மந்திரங்க. ரொம்ப ரொம்ப ரொம்பவும் அதீத சக்தி வாய்ந்ததுங்க. நீங்கள் சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு அற்புத பலன் தரக்கூடியது. ரொம்பவும் எளிமையான சின்ன ஒரு வார்த்தை தான், ஆனால் 1000 மடங்கு பலனை தரக்கூடியது. அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இது ஹனுமனுடைய பீஜ மந்திரங்க. அதாவது எந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது ஏதாவது செய்வனே பில்லி சூன்யம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு உங்கள் மனசில் தோணினாலும், இல்லை எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது, நெகட்டிவ் தாட்டு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் சொல்லி கொண்டே இருக்கும்போது உங்களை சுற்றி ஒரு நல்ல வைப்ரேஷன் ஃபார்ம் ஆகும். ஆஞ்சநேயருடைய பாதுகாப்பு வலயத்தில் நீங்கள் இருப்பீங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஹனுமனுடைய பீஜ மந்திரங்க. நிறைய லட்சக்கணக்கான பேர் இதை சொல்லி பயன்பெற்றிருக்காங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் காலையில் மாலையில் இரவு நேரத்தில் எப்போ வேணாலும் சொல்லலாங்க, எந்த நேரத்தில் வேணாலும் சொல்லலாம், எங்கே இருந்தாலுமே நீங்கள் சொல்லலாம். நான்வெஜ் சாப்பிட்ருந்தா மட்டும் சொல்லாதீங்க, அது கண்டிப்பாக சொல்லக்கூடாது. நான்வெஜ் சாப்பிடாம இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். மாதவிடாய் காலத்துலேயும் நீங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற நேரத்தில் தாராளமாக இதை சொல்லலாம். பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும்னு எதுவுமே கிடையாதுங்க. நம்பிக்கையோட ஹனுமனுடைய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி அழைச்சி பாருங்கள். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் ஈஸியாக வெளியில் வந்தலாம். அதே போல் நீங்கள் ராமஜெயம் எழுதுவீங்க இல்லையா, அதே போல் ஒரு நாளைக்கு உங்களுடைய இந்த சூழ்நிலை மாறணும், மற்றவர்கள் போல் நானும் மன மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழணும், என்னுடைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரார்த்தனையோ அந்த ஒரு பிரார்த்தனை, அதாவது இந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியில் வரணும்னு சொல்லிட்டு 108 முறை இந்த மந்திரத்தை நோட்டில் எழுதுங்க. ரெட் கலர் பென்னு, க்ரீன் கலர் பென்னு, இல்லைன்னா ப்ளூ கலர் பென்னால் எழுதலாம். பிளாக் கலரில் இருக்கிற பென்னால் மட்டும் எழுதாதீங்க. இது போல் நீங்கள்
108 முறை எழுதிட்டே வாங்க. நிச்சயமாக எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இருந்த இடம் தெரியாமல் போகும். அதனால் மறக்காமல் இதை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறிடுச்சுன்னா ஹனுமன் அதாவது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் உங்களால் முடிஞ்சது ஒரு லட்டு இல்லைன்னா 5 இல்லைன்னா 9 எண்ணிக்கையில் இருக்கிற லட்டு வாங்கிட்டு அவருக்கு நைவேத்தியமாக பிரசாதமாக வச்சு இங்கே வர பக்தர்களுக்கு நீங்கள் பிரசாதமாக கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் ஹனுமன் தீர்த்து வைப்பார். அது மட்டும் கிடையாதுங்க, சப்போஸ் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னா அந்த நாளில் சொல்லாமல் மறுநாள் குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கும்போது சொல்லுங்கள். வேறு எந்த ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் இதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. சுத்தமாக இருக்கும்போது சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதீத பலனை தரக்கூடியது. அதனால் நம்பிக்கையோடு சொல்லுங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். நன்றி.